மாதம்பட்டி ரங்கராஜோட செகண்ட் வைஃப் ஜாய் கிறிசல்டா இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி திரும்பியும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது ரீசெண்டாக தான் மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே ஜாய் கிறிசல்டா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க. அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து உங்களை மேரேஜ் பண்ணி இப்போ பிரெக்னென்ட் ஆக்கிட்டு ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லி தான் புகார் கொடுத்திருக்காங்க. ஏன்னா ஜாய் கிறிசல்டாக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆச்சாம். சிம்பிளாக நாங்கள் கோயிலில் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் 7 மாதம் பிரெக்னென்ட்டாக இருக்கேன். ஆனால் இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்கிட்ட எந்த ஒரு டச்லையுமே கிடையாது, என்னை விட்டு விலகி போயிட்டாரு, தயவு செஞ்சு என்னோட ஹஸ்பண்ட் கூட என்ன சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி போலீஸில் புகார் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட நான் பேசுறதுக்கு 2 தடவை ட்ரை பண்ணேன். ஆனால் 2 தடவையா அவர் வந்து என்ன அடிச்சு தாக்குனாரு. அதுலேயும் என்னோட வயிற்றுல வளர குழந்தைய கலைக்க சொல்லி ரொம்பவே துன்புறுத்துறாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயத்தையும் வெளியிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த எல்லாருமே மாதம்பட்டி ரங்கராஜ் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லி தான் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாய் கிறிசல்டாவை மாதம்பட்டி ரங்கராஜ் ஏமாத்தி தான் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னோட ஒரே கோரிக்கை வந்து மாதம்பட்டியை என் கூட சேர்த்து வச்சிருங்க. ஏன்னா நாங்கள் 2 பேரும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தனியாக ஒரு அபார்ட்மெண்ட்ல வந்து பீஸ்ஃபுல்லாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்போ ஒரு 2 மாசமா தான் வந்து அவர் என்கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்காரு. அதுலயும் அவர் பிரியறக்கு காரணம் வந்து அவரை சுத்தி உள்ள ஆட்கள் தான் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேமிலியும் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் பாத்தீங்கன்னா இப்ப திரும்பியுமே வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இவங்க கிட்ட பேசின ஒரு பழைய வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா கேப்ஷன்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, என்னோட கணவரும் ரஹா ரங்கராஜத்தோட என்னோட பொண்ணோட அப்பாவோட அலப்பறைகள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி அவரோட குழந்தைய வயிற்றுல சோக்கிற ஒரு பொண்ணை யார் ஏமாத்துறாங்களோ அவங்க யாருக்கு வேணா துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியும் கேப்ஷன்ல சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பா வந்து மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவி ஸ்ருதிக்கு தான் இவங்க எச்சரிக்கை விடுக்கிறாங்க போல. ஏன்னா ஜாய் கிறிசல்டாவை ஏமாத்துற மாதிரி அவர் ஸ்ருதியையும் ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நெட்டிசன்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் எப்படி இருந்தாலும் இப்போ பிரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமா இவர் விட்டுட்டு போறாரு, ஏமாத்தினார் அப்படின்னா ஸ்ருதியை மட்டும் எப்படி வந்து ஸ்ருதி கூட வாழுவாரு, அவங்களே ஏமாத்துவாங்க அப்படின்ற மாதிரி தான் நெட்டிசன்களும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மாதம்பட்டி ரங்கராஜை சுத்தி இவ்வளோ பிரச்சனைகள் போனாலும் அவர் எதுக்குமே வந்து விளக்கம் கொடுக்காம ரொம்ப சைலண்டா தான் இருக்காரு. அதே மாதிரி வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் பத்தி மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றக்காக ஜாய் கிறிசல்டா அவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ், வீடியோஸ், ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராமில் இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு நியாயம் கிடைக்குதா இல்லை மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்ன இதுக்கு பதில் சொல்ல போறாரு அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.